குருவே சரணம். இந்த கலியுகத்தில் நாம் ஆன்மீக விஷயத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் முதலில் நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, உண்மையான குருவாக இருக்கணும். இந்த உலக பற்றுகளில் இருந்து விலகி சர்வசதா காலமும் இறைவனை தியானித்த வண்ணம் இருப்பவராக இருத்தல் வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் தன்னலத்திற்காக வாழாது இந்த உலக மக்களுக்காக வாழும் உன்னத மனம் படைத்தவராக இருப்பவராக வேண்டும். சுயநலமற்றவராக இருத்தல் வேண்டும். செய்கின்ற காரியங்கள் யாவும் இறைவனுக்காக என்ற மனம் படைத்தவராக இருத்தல் வேண்டும். நடப்பவை அனைத்தும் இறைவன் செயல், என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற எண்ணம் கொண்டவராக இருத்தல் வேண்டும். வாழ்வை மேம்படுத்தி ஒரு உன்னதமான அமைதியான வாழ்வை வாழ வழிவகைகளை போதிக்கும் குருவாக இருத்தல் வேண்டும். நினைத்த மாத்திரத்தில் பரமாத்மாவான இறைவனிடம் பேசும் திறன் பெற்றவராக இருத்தல் வேண்டும். நம்மையெல்லாம் இந்த கர்ம பந்தங்களில் இருந்து விடுபடச் செய்து முக்திக்கு வழிவகுப்பவராக இருத்தல் வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு குரு மகான் உண்டென்றால் அவரே நம் குருராஜர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இறைவனுடைய ஒரு பொருள், அதுவும் சுத்தமான பொருள் ஒன்று நம்மிடம் உள்ளது. அதை பத்திரமாக அவர் வசம் திரும்ப ஒப்படைக்கவே பகவானின் பிரதிநிதியாக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை 4 யுகங்களுக்கு முன்னரே இந்த பூவுலகில் அவதரிக்கச் செய்து பல அற்புதங்களை நிகழ்த்திய வண்ணம் இன்றும் மந்திராலயத்தில் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் மேற்கொண்டு இன்றும் 354 ஆண்டுகள் கடந்த பிறகும் சூரியனின் பிரபாகம் எப்படி இந்த உலகம் முழுவதும் ஒளி வீசி வெளிச்சம் தருகிறதோ அதுபோல உலக மக்களின் மனங்களில் ஒவ்வொரு நொடியும் ஒளி வீசி வாழ்ந்து கொண்டு வருகிறார் குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்பதில் எல்லளவும் எவ்வித சந்தேகமும் இருக்க முடியாது. நீங்கள் குருவை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக குரு உங்களை சீடனாக பக்தனாக தேர்வு செய்தால் இன்னும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மேம்பட்டு வாழ்க்கை வளமாகும். தரிசாக கிடக்கும் நிலத்தை ஒரு விவசாயி எவ்வாறு நிலத்தை உழுது பயிரிட்டு ஒரு பயனுள்ள விவசாய நிலமாக மாற்றுகிறாரோ அதுபோலவே ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் என்று தெரியாமல் உலக இன்பங்களில் உழன்று மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து வாழும் ஒரு சுழற்சியை நிறுத்தி உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு வழிகாட்டியாக அதை உரியவரிடம் கொண்டு சேர்த்து ஒப்படைக்கும் இறைவனின் பிரதிநிதியாக நம் குருராஜர் இன்றும் இந்த கலியுகத்தில் பூவுலகில் விருந்தாவனத்தில் இருந்த வண்ணம் அருள்பாலித்து வருகிறார்.